அவங்க இல்லாத நாள் தான் கதை ஆரம்பிச்சது. என் பெயர் தீபா. நான் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருந்த பொண்ணு. அதிக படிப்பு இல்லை, ஆனா வேலை பத்தி ஒரு ஆசை இருந்தது. ஒரு நாள் நான் ஒரு பெரிய வீட்டுக்கு கேர்டேக்கரா இன்டர்வியூக்கு போனேன். அங்க இருந்தவரும் அந்த வீட்டின் முதலாளி அம்மாவும் கல்யாணி அம்மா. சாதாரணமா முதலாளிங்க எல்லாருக்கும் இருக்கும் அரகன்ஸ் ஆட்டிடியூட் அவங்க கிட்ட ஒன்றும் கிடையாது. அவங்க என்னை பார்த்த உடனே சொன்னாங்க, தீபா, நான் உன்னை நம்புறேன். நீ இந்த வீட்டை பார்த்துக்கோ. பணம் மட்டும் வேணாம், நிம்மதி கொடு. அந்த ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய மீனிங் கொடுத்தது. அம்மா வீட்டை விட்டு போற நாள். ஒரு நாள் காலையிலே கல்யாணி அம்மா என்னை அழைச்சி, தீபா, நான் 2 நாள் வெளியூர் போறேன். வீடு உன் கையில கவனமா இருக்கணும். நான் சரி அம்மான்னு சொன்னேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன நர்வஸ் இருந்துட்டே இருந்துச்சு. அவங்க வீட்டை எல்லாம் மெயின்டைன் பண்றது ஈஸி இல்லை. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிங்கிளா. அம்மா போன அடுத்த மணி நேரத்துல இந்த வீட்டில் ஏதோ மாறி போன மாதிரி இருந்துச்சு. வீடு சைலண்ட். அதுல ஒரு நிம்மதியும் ஒரு பயமும் கலந்த அட்மாஸ்பியர். அந்த சத்தம், அந்த கதவு. மாலையில நான் கிச்சன்ல இருந்த போது ஹால்ல இருந்த ஒரு சத்தம். க்ளோசட் டோர் ஓபன் ஆயிடுச்சு. நான் பயந்தேன். என்னவோ திருடன் இருக்கான்னு நினைச்சேன். ஸ்லோவா போய் பார்த்தேன், யாரும் இல்லை. ஆனா அந்த க்ளோசட்ல இருந்து ஒரு பழைய பாக்ஸ் கீழே விழுந்து இருந்தது. அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு பழைய டைரி. அதுல கோல்டன் லெட்டர்ஸ்ல எழுதப்பட்ட பெயர் அர்ச்சனா. அந்த நேரம் நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அம்மா பெயர் கல்யாணி. அப்ப அர்ச்சனா யாரு? அர்ச்சனாவின் ரகசியம். நான் டைரி ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். அர்ச்சனா யாரு தெரியுமா? அது கல்யாணி அம்மாவின் பொண்ணு. 1998 ஒரு ஆக்சிடென்ட்ல அவளை இழந்துட்டாங்க. அந்த பேஜ்ல ஒரு லைன், கடவுளே, என் பொண்ணு இல்லாத நாளிலிருந்து நான் வாழ்க்கையை நிம்மதி இல்லாம வாழ்றேன். இதை படிக்கிறப்போ என் கண்ணு கலங்கிட்டது. நேரத்துக்கு உணவு ரெடி பண்ணணும். இந்த வீட்டுக்கு நிம்மதி திரும்பி கொடுக்கணும். அதுதான் என் வேலைன்னு நினைச்சேன். கல்யாணி அம்மா திரும்பி வந்த நாள். அடுத்த நாள் மாலையில அம்மா திரும்பி வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க முகத்துல ஒரு மாற்றம். தீபா, நீ ஏதாவது பாக்ஸ் டச் பண்ணியா? நான் பயந்தேன். உண்மையே சொன்னேன். ஆமாம்மா, தவறுதலா க்ளோசட் ஓபன் ஆகி டைரி விழுந்தது. அம்மா மெதுவா அமர்ந்தாங்க, கண்ணில் நீரோடு. அந்த டைரி எனக்கு படிக்க கூட தைரியம் இல்லை. அதை படிச்சதுல நான் கோபப்படல. நீ என் வீட்டையும் என் மனசையும் கிளீன் பண்ணிட்ட போல இருக்கு. அம்மா என் தலையே தடவினாங்க. இவ்வளவு வருடம் கழிச்சு எனக்கு நிம்மதி கொடுத்த முதல் மனிதர் நீதான். அந்த நிமிஷமே நான் கேர்டேக்கர் இல்லை, அவர்களுடைய குடும்பத்துல ஒரு பொண்ணு போல உணர்ந்தேன். அடுத்த வாரம் அப்படியே அம்மா என்னை ஹாலுக்கு அழைச்சாங்க. தீபா, இந்த வீட்டை உன் ஆனஸ்டா நடத்துறது எனக்கு தெரியும். அதனால இன்று முதல் உன் சம்பளம் டபுள். நான் ஷாக் ஆயிட்டேன். அதுவே இல்ல, அம்மா என்கிட்ட ஒரு கீ கொடுத்தாங்க. இந்த வீட்ல நீயும் ஒரு பார்ட். இதை திறக்கிறதோ இல்ல இதை பாதுகாக்கிறதோ உன் மனசுக்கே. a small locker key. நான் அந்த கீயை கையில் பிடித்து நின்ற போது முதல் சேலரி காசு கூட கிடைக்காத நான் ஒரு பெரிய குடும்பத்தின் நம்பிக்கையை பிடிச்ச மாதிரி ஃபீல் ஆயிட்டேன். ஒரு வீட்டில் வேலை பண்றவளாக இருந்தவர் ஒரு வீட்டின் நிம்மதியானவள். ஆனால் வீட்டின் சைஸ் பெரியதா இல்ல, இதயத்தின் சைஸ் பெரியதா இருக்கணும். ஒரு நாள் யாரோ நம்மை நம்புறதுதான் வாழ்க்கையில் வரும் பெரிய சம்பளம். இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம். இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம். இது நிஜமும் நினைவும்.